ஹாய் மக்கள்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நிறைய பூ பூத்துருக்கு போல். வாங்க பார்க்கலாம் என்னென்ன பூ பூத்துருக்குன்னு. ஆக்சுவலி நேற்று பார்த்தீங்க இந்த ரோஸு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகாக இன்னும் கொஞ்சம் நல்லா பூத்து சூப்பராக இருக்குது. அங்கேயும் அதே சேம் தான். நம்மளோட பன்னீர் ரோஸ் டார்க் பிங்க்கு, அப்படியே ஒரு பூ வச்சாலே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குட்டி குட்டி சாமந்தி பூவெல்லாம் வந்துட்டுருக்கு. அது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா செம்பருத்தி ஒன்று பூத்துருக்கு. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே பூஜைக்காகும். ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா காக்கடா மல்லி நிறைய பூத்துருக்கு. அதை கட் பண்ணி நம்ம கட்டி பூஜைக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பூ பூத்துருக்கு? ஹே, மை ஃபேவரட், எப்போது எனக்கு பிடிச்ச ஒரு பூ. இது வந்து லைட்டு பன்னீர் ரோஸ். ஸோ சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு கிட்ட வரும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும், சூப்பராக. அண்ட் அங்கேயும் ஒரு பன்னீர் ரோஸ் தான் பூத்துருக்கு, டார்க் பிங்க்கு. இன்னும் ஒரு 9-10 மணிக்கு போல் நம்ம பறித்தோன்னா நல்லா அப்படியே பூத்துருக்கும். இப்போ மொட்டாக இருக்குது, பூத்துருக்கும். சரி, என்ன பூ இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கேயும் இருக்குது. இது என்ன பூக்கலை. இது பூத்துச்சோன்னா நல்லா பெருசாக இவ்வளோ பெருசு வரும். ஸோ வாழை மரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இலை ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஆனால் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ண விட்டுறது இல்லைன்றாங்க. இலை கட் பண்ணுறது நல்லதா இல்லை இலை கட் பண்ணக்கூடாதா, இதை எனக்கு சொல்லுங்கள். சப்போஸ் வீட்டில் எதனா பூஜை போடுறோன்னா அப்போது இந்த இலையை பறிக்கலாமா இல்லை பறிக்கக்கூடாதா? செடி பெருசாகிற வரைக்கும் இலையை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அவர். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா மஞ்சள் சாமந்தி அழகாக வந்து குட்டி குட்டியாக பூத்துருக்கு. கொத்தமல்லி ஐ திங்க் எடுத்துடலாம் போல் இருக்குது. பூ வந்துட்டாலே எடுத்துடலாம் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி பறிச்சிடலாமா கொஞ்சோண்டு? வாங்க பறிக்கலாம். ஹே, இன்னைக்கு ஃப்ரைடே, அதுவும் நம்ம தோட்டத்தில் கொத்தமல்லி அறுவடை. வாசனையே கும்மு கும்மு கும்முன்னு இருக்குது. சரி, வெறும் பூத்தது மட்டும் எடுக்கிறேன் நான். ஏன்னா கொத்தமல்லி வீட்டில் இருக்குது, எனக்கு எடுக்கக்கூட தெரியல பாருங்களேன். நான் எல்லாம் தோட்டத்தை வச்சுட்டு சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், நிறைய வேண்டான்ட்டு. மக்கள்ஸ், நம்ம வீட்டு தோட்டத்தோட